இது தேமுதிக நம்ம குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அவங்க அலைபாயும் நெஞ்சுடன் தான் இருந்தார்கள். திமுகவோட பலவீனத்தை தான் இது காட்டுது. இட்ஸ் அ பேட் நியூஸ் ஃபார் ஏடிஎம்கே. Plan your next summer escape with Grand Royal Tours. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அவங்க இந்த 5 வருஷத்துல ஆன்டி டிஎம்கே ஆன்டி கவர்மெண்ட் எதுவுமே பண்ணதில்லை. எப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை விடுவாங்க. இந்த 5 இயர்ஸில் வந்து அவங்களோட பாலிடிக்ஸ்ன்றது ஆல்மோஸ்ட் ஜீரோ. இந்த 5 வருஷத்தில் ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு எதிராக பெருசாலாம் ஒன்றும் பிரேமலதாவோ அவங்க பார்ட்டியோ எதுவுமே சொன்னது கிடையாது. பல இஷ்யூவில் அவங்களுக்கு ஸ்டாண்டே கிடையாது. அண்ட் விஜயகாந்த்ன்ற அந்த பிம்பத்தை வச்சுட்டு இன்னைக்கு ஒரு பெர்செப்ஷன் இருக்குது. அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அந்த பையன் விஜய் பிரபாகரன் ஓரளவு ஒரு டஃப் ஃபைட் கொடுத்தாரு. அதனால வந்த ஒரு பூஸ்ட் தான் இது. டிஎம்கேக்குள்ள இவ்வளோ பேரை உள்ள சேர்க்கறதால டிஎம்கேக்குள்ள இருக்க ஈக்குவலிபிரியம் எப்படி டிஸ்டர்ப் ஆக போகிறதுன்றதான் பிரச்சனை. 10 வருஷத்துக்கு முன்னாடி திரு கலைஞர் அவர்கள் வந்து பழம் நழுவி பாலில் விழுறதுங்கிறதெல்லாம் சொன்னப்போ கூட கேப்டன் அவர்கள் போய் அவங்களோட அலைன்ஸ் வைக்கல. கோர் தொண்டர்கள் இருப்பாங்க, அபிமானிகள் இருப்பாங்க, அவங்களுக்குள்ளார பிரச்சனை ஏற்படுத்தாதா? பிரச்சனையெல்லாம் ஏற்படுத்தாது. ஜெயிச்சா போதுன்றாங்க. ஏன்னா தேமுதிகவோட அரசியல் அறிந்தவர்களுக்கு இதில் ஒரு ஆச்சரியமும் கிடையாது. அவங்க எங்கேயும் பேசுவாங்க, அங்கேயும் பேசுவாங்க, கடைசியில் எங்கேயாவது போவாங்க. நீங்கள் வந்து ஒரே நேரத்தில் ஏடிஎம்கேவோடையும் பேசிக்கிட்டு பிஜேபியோடையும் பேசிக்கிட்டு இருந்த ஒரு கட்சியை நீங்கள் உங்கள் கூட சேர்த்துக்கிறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பலவீனமாக இருக்கீங்க. அதாவது பெர்செப்ஷன் வைஸ் திமுக ஒரு சின்ன ஒரு ஃபிலிப் கிடச்சிருக்கு, ஒரு ஸ்ட்ரென்த்தனாக இருக்குது. ஐ அக்ரி. அவங்க தேமுதிக உள்ள சேர்த்துக்கிட்டதுன்றது வந்து அவங்களோட பலவீனத்தை காட்டு. இந்த ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க் இப்போ இருக்கக்கூடிய அவருடைய வாக்கு வங்கியில் பெரிய அளவெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது டிஎம்கேவோட போகணும் தான் விரும்பினாங்க. ஏன்னா பவர் வேணும் கையில். அதனால் வந்து இன்றைக்கி எடுத்திருக்க ஸ்டாண்ட் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சொற்ப வாக்கு வங்கியில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. வெளியிலேருந்து இஷ்டத்துக்கு ஆளுங்களை உள்ளே கொண்டு வருது. செட் கரெக்ட்லி ஃபுட்பாலில் பார்ட்டி பஸ் போகுது, ஓவர்லோட் ஆகுது. நவ் தே ஆர் ஆல் யுனைடெடுங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து தே ஆர் க்ளோசிங் த ரேங்க்ஸ். ஜெயிக்கணுங்க. இந்த ஜெயிச்சு பவரை ரீட்டைன் பண்ணிட்டாங்கன்னா கலைஞர் கூட செய்யாத சாதனை. வணக்கம் சார். வணக்கம். ஸோ தமிழ்நாடு பாலிடிக்ஸில் இப்போ சமீபத்தில் நடந்த அந்த ஒரு அலையன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பேசு பொருளாக பரபரப்பாக இருக்குது. ஸோ முந்தின நாள் வரைக்கும் அந்த ஈஷாவோட அந்த சிவராத்திரி ஃபங்க்ஷன் வரைக்கும் திரு வேலுமணி அவர்கள் இருந்தாங்க, அங்கே பிரேமலதா அவர்கள் இருந்தாங்க. ஸோ என்டிஏ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு நிலமையில் திடீர்னு நெக்ஸ்ட் டே இந்த ஓவர் நைட் என்ன நடந்தது டிஎம்கேவோட அலையன்ஸ் வைக்கிறதுக்கு டிஎம்டிகேக்கு? ஓவர் நைட் என்ன நடக்கணுமோ அது நடந்தது. அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியும், அரசியலை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. அவர்கள் பாக்கியம் செய்தவர்கள், அவர்களுக்கு அதை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வந்து 2 பேரோடையும் பேசிகிட்டு இருந்தாங்க. 2 அலையன்ஸோடையும் தேமுதிக பேசி கொண்டு இருந்தது. ஆனால் ஒருத்தரோட தான் பேசணும்னா அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த ஒருத்தர் யாருன்றதா இந்த கவுண்டமணி வாழைப்பழ காமெடி மாதிரி தான் அது வந்து. ஸோ தேமுதிகவோட அரசியல் அறிந்தவர்களுக்கு இதில் ஒரு ஆச்சரியமும் கிடையாது. அவங்க எங்கேயும் பேசுவாங்க, அங்கேயும் பேசுவாங்க, கடைசியில் எங்கேயாவது போவாங்க. சிவராத்திரி அன்னைக்கு ஈஷா மையத்தில் அவங்க வேலுமணியோடு இருக்கும்போது தவறான நினைப்பு அது. அவங்க ஏடிஎம்கேவோட தான் போவாங்க. ஆக்சுவலாக திமுகவோட போகிறதுக்கான கன்ஃபர்மேஷனாக தான் அதை நம்ம பார்த்துக்கணும். அந்த ஓவர் நைட் வந்து அந்த ஒரு காட்சி வந்து டிஎம்கேவோட அவங்களோட அலையன்ஸை சிமெண்ட் பண்ணிச்சு. இட்ஸ் அ பார்கெனிங் தானே. உங்களுக்கு வந்து வாட் பார்கெனிங்ன்றதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. தெரிய வேண்டியவங்களுக்கு தெரியும். இப்போ நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் பார்கெனிங் ஓட மேஜரான ஒரு விஷயமா இருந்திருக்கு. அப்படின்னா ஏடிஎம்கேவோட ஆளை கொடுக்க முடியாத அளவுக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் டிஎம்கே கொடுக்கறதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் பார்கெனிங்னு உங்களுக்கு யார் சொன்னால்? நான் தான் சொன்னேன் உங்களுக்கு. நடக்க வேண்டியது நடந்திருக்குதுன்னு. என்ன நடக்குமோ அது நன்றாகவே நடந்ததுன்னு கிருஷ்ண பரமாத்மாவோட வருதம் இல்லையா அந்த கீதோபதேசத்தில். அதுதான் அது அப்படியே தேமுதிக பொருந்தும். எல்லோரும் பண்ணுறாங்க, அவங்க கொஞ்சம் பிரேசனாக பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. மற்ற கட்சிகளுக்கும் தேமுதிகக்கும் இவங்க ரொம்ப ஷேம்லெஸ்ஸாக அதை பண்ணுவாங்க, பிரேசனாக பண்ணுவாங்க. அதான் நடந்திருக்குது இன்றைக்கி வந்து. எனவே இது சகஜம்தான். கொள்கை இல்லாத அரசியலில் இதெல்லாம் சகஜம். இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே வருது. பட் டிஎம்கே அலையன்ஸ் வந்து பாஸ்ட்டு 6-7 இயர்ஸாக 2 லோக்சபா எலெக்ஷன், ஒரு அசம்பிளி எலெக்ஷனில் அது ஒரு கொள்கை கூட்டணி, ஒரு பாலிசி கோஹரன்ஸ் அது இருந்தது. முதன்முறையாக அது இன்று தடம் புரண்டு இருக்கிறது. திமுக கூட்டணியை இனிமேல் கொள்கை கூட்டணி என்று திமுகவோ மற்றவர்களோ சொல்லினால் அது எள்ளி நகையாடக்கூடிய ஒரு விஷயம். 2 இடதுசாரிகள் விசிகா, காங்கிரஸ், திமுகவோட உறுதியாக இருந்திருக்காங்க. ஆன்டி பிஜேபியில் ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. குறிப்பாக திமுகவில் இவர் விசிகெல்லாம் வந்து மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு நாடு முழுவதும் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பெரும்பாலான 90% தலித் தலைவர்கள் பிஜேபிக்கு இரையான பொழுது உறுதியாக மதச்சார்பின்மை என்ற லட்சியத்துக்காக வெற்றியோ தோல்வியோ திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தவர். அந்த கொள்கையை பற்றி உங்களுக்கு விமர்சனம் என்ன வேணா இருக்கலாம். பட் தான் நம்பிய கொள்கைக்கு அவர் விசுவாசமாக இருந்தவர். இன்றைக்கி அதே மாதிரி இடதுசாரிகள் காங்கிரஸ் இன்றைக்கு அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஓட்டை விழுந்திருக்குது. ஒரு சரிவு, அது ஒரு மிகப்பெரிய சரிவு.
தேமுதிக ஆரம்பிக்கப்பட்டதே வந்து ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கிற மாதிரி தான். விஜயகாந்த் அவர்கள் வந்து 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்றாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்சியாக தான் தொடங்குறதுக்காக அவர் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அது. தனித்து நின்னார். அதுக்கப்புறம் ஏடிஎம்கேயோட அலைன்ஸ் பண்ணார். டிஎம்கேயோட இது வரைக்கும் அவர் இருந்ததே இல்லை அலைன்ஸில். அதாவது அது கூட எனக்கு பெரிய விஷயமா இல்லை. இப்போ மூப்பனார் ஜெயலலிதாவை எதிர்த்து கட்சி ஆரம்பித்த மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸ் 96ல் 2001 அதே ஜெயலலிதாவோட அதிமுக போய் சேர்ந்தார். அது பிரச்சனை இல்லை. தேர்தலை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறுறது கூட பிரச்சனை இல்லை. அதை எல்லாரும் செய்கிறாங்க. அந்த அளவுக்குள்ள நம்ம தேமுதிக மட்டும் வைக்கக்கூடாது. ஆனால் அந்த மாறின காலகட்டத்திலேயே ஒரே நேரத்தில் 2 பேரோடையும் பேசுறது, ஏன்னா 3ஆவது அவருக்கு ஃப்ரண்ட்டில் இருந்து அதோடையும் பேசுவாங்க அவங்க. அவங்க ட்ரீட் பண்ணல, அப்போ பேசலை அவங்க. ஏன்னா இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அங்கே நிறைவேறாது. அதனால் அங்கே பேசலை இவங்க. இப்போ பிரச்சனை அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரே நேரத்தில் 2 பேரோட பேசுனதுன்றது திமுகவோட பலவீனத்தை தான் இது காட்டுது. இது தேமுதிகவை நம்ம குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அவங்க அலைபாயும் நெஞ்சுடன் தான் இருந்தார்கள். அங்கேயும் எங்கேயும் பேசினாங்க. எங்கே அமையணும்னு அவங்க நினச்சாங்களோ அவங்க அமைஞ்சிடுச்சு. இன்ஃபேக்ட் வந்து சிவராத்திரி அன்னைக்கு வந்து ஈஷா மையத்தில் வேலுமணியோடு அவங்க இருந்ததுன்றது வந்து டிஎம்கேக்கு கொடுத்த ஒரு சிக்னல், நாங்கள் அந்த பக்கம் ஜம்ப் பண்ண போகிறோன்னு. அது திமுக அந்த ஓவர் நைட் வந்து என்ன செய்யணுமோ அதை செஞ்சு அவங்க அலையன்ஸ்க்கு அவங்கள கூப்பிட்டுக்கிட்டாங்க. இது திமுகவோட பலவீனத்தை தான் காட்டுது. நீங்கள் வந்து ஒரே நேரத்தில் ஏடிஎம்கேவோடையும் பேசிக்கிட்டு பிஜேபியோடையும் பேசிக்கிட்டு இருந்த ஒரு கட்சியை நீங்கள் உங்கள் கூட சேர்த்துக்கிறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பலவீனமாக இருக்கீங்க. அதாவது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறுறதுன்றது அது வேறு. ஒரே டைமில் ரியல் டைமில் கவரேஜ்னு வாங்க. ரியல் டைமில் வந்து உங்களுக்கு வந்து திங்கட்கிழமை சாயங்காலம் ஏடிஎம்கேவோடையும் பேசுகிறாங்க, நைட்டு டிஎம்கேவோடையும் பேசுகிறாங்கன்னா அது வாட் சார்ட் ஆஃப் அ பாலிடிக்ஸ்? இப்போ டிஎம்கேக்கு பலவீனம்னு அதை பார்க்கணுமா, அல்லது ஒரு பெர்செப்ஷன் பில்ட் ஆயிருக்குல்ல? அதாவது இவங்களுமே வெற்றி கூட்டணியில் இருப்போம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது வெற்றி கூட்டணி திமுக தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிற வகையில் எல்லாரும் நாங்கள் வெற்றி கூட்டணிங்கிறதுனால தான் எங்களோட கூட்டணி வைக்க வராங்க அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷன் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது தானே டிஎம்கேக்கு இது. அது உண்மை, நான் ஒத்துக்கிறேன். பெர்செப்ஷன் வைஸ் திமுகவுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபிலிப் கிடச்சிருக்கு, ஒரு ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கு. ஐ அக்ரி. நான் சொல்ல வர பாயிண்ட் நீங்கள் சரியாக கேட்ச் பண்ணல. இது திமுகவோட பலவீனத்தை காட்டுது. பர்செப்ஷன் வைஸ் அவங்களுக்கு வெற்றி கூட்டணின்ற அந்த ஒரு ஆல்ரெடி அவங்க பில்டு பண்ணி வச்சுருக்க ஒரு நெரேட்டிவ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுது. தட் இஸ் ட்ரூ. பட் அவங்க தேமுதிகவை உள்ளே சேர்த்துக்கிட்டதுன்றது வந்து அவங்களோட பலவீனத்தை காட்டுது. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஷியர் வீக்னஸ் விச் ஃபோர்ஸ் தம் டு இண்டக்ட் டிஎம்டிகே இன்ட்டு டிஎம்கே அலையன்ஸ். நீங்கள் வந்து ஒரு கொள்கை கூட்டணி, இது உண்மையிலே இது வந்து ஒரு பாலிசி கோஹரன்ஸ் இருக்க ஒரு அலையன்ஸ். ஏடிஎம்கேவும் பிஜேபியும் எப்படி ஒன்றா இருக்க முடியும்? பியூர்லி செக்யுலர் பார்ட்டியும் ஒரு கம்யூனல் பார்ட்டியும் நீங்கள் ஒன்றா இருக்கீங்க. அது கொள்கை கூட்டணி கிடையாது. ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. இது வந்து இந்த கூட்டணி மேலே கரப்ஷன் சார்ஜஸ் இருக்கலாம், குடும்ப அரசியல், வாரிசு அரசியல்ன்ற சார்ஜஸ் இருக்கலாம். பட் திஸ் இஸ் பேசிக்கலி செக்யுலர் அலையன்ஸ். ஏடிஎம்கேவை அப்படி நீங்கள் சொல்ல முடியாது. இன்பிட்வீன் வந்து இந்த மாதிரியான கட்சிகள் அங்கேயும் பேசுவோம் இங்கேயும் பேசுவோன்றது வந்து போன எலெக்ஷனும் ஏடிஎம்கேல இருந்துட்டு இந்த எலெக்ஷன் டிஎம்கே வருதுன்றது 1 வருஷத்துக்கு முன்னாலே வந்திருக்கணும் அந்த ப்ராசஸ். திங்கக்கிழமை சாயங்காலம் பேசுவோம், நைட்டு பேசுவோம், செவ்வாய்க்கிழமை காலையில் டிஎம்கேக்கு வருவோன்றது வந்து இது அவங்களோட லஸ்ட்டை காமிக்கிறதுன்றதை தாண்டி, யாரோட டிஎம்டிகே மைனர் பார்ட்னரோட லஸ்ட்டை காமிக்கிறதுன்றதை தாண்டி இது மேஜர் பார்ட்னரோட பலவீனத்தை காமிக்குது. யார் வந்தாலும் உள்ளே சேர்த்துக்கிறன்றது அது எப்படி இருக்க முடியும்? அண்ட் ரிமெம்பர் ஆல்வேஸ் 2 + 2 + 4 + 6ன்றது வந்து 2 + 2 4, 4 + 4 8, 8 + 6 14 கிடையாது. சம்டைம்ஸ் 0ல் கூட முடியாது. அந்த பலவீனத்துக்கு காரணம் தாவேகா தானா? இட்ஸ் ட்ரூ டு சர்டன் எக்ஸ்டென்ட் அண்ட் லார்ஜ் எக்ஸ்டென்ட். இட்ஸ் ட்ரூ. தாவேகா ஃபேக்டர் வந்து திமுகவை ரேட்டில் பண்ணியிருக்குன்றது உண்மை. எத்தை தின்னா பித்தம் தெளிவுன்ற கதையில் தான் நீங்கள் அவங்க இருக்காங்க. அதனால் யார் வேணால் வந்தால் சேர்ந்துக்கோங்கன்றதெல்லாம் வந்து இட்ஸ் ட்ரூ. தாவேகா ஃபேக்டர் அதுக்கு ஒரு மேஜர் கான்ட்ரிபியூட்டரி ஆஸ்பெக்ட்ன்றது உண்மை. எஸ், யூ ஆர் ரைட். 10 வருஷத்துக்கு முன்னாடி திரு கலைஞர் அவர்கள் வந்து பழம் நழுவி பாலில் விடுறதுங்கிறதெல்லாம் சொன்னப்போ கூட கேப்டன் அவர்கள் போய் அவங்களோட அலைன்ஸ் வைக்கல. 10 வருஷத்துக்கு பின்னாடி இந்த மாதிரியான ஒரு அலைன்ஸ், ஏன்னா அந்த டைமில் விஜயகாந்த் அவர்கள் ஜெயலலிதா அவர்களை ரொம்ப ஃபோர்ஸெல்லாம் எதிர்த்துருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு எதிர்ப்பு டிஎம்கேல இருக்கிறது ஒரு பலமாக கூட அவங்க நினச்சிருக்கலாம். அப்போது டிஎம்கேக்கே ஒரு விருப்பம் இருந்து அவங்க இணையணும்னு நினச்சப்போ கூட கேப்டன் அவர்களோட ஜாயின் பண்ணலை. இப்போ 10 வருஷத்துக்கு அப்புறமா இந்த ஒரு கூட்டணி அப்படிங்கிறது டிஎம்டிகேயோட கோர் தொண்டர்கள் இருப்பாங்க, அபிமானிகள் இருப்பாங்க, அவங்களுக்குள்ளார பிரச்சனை ஏற்படுத்தாதா? பிரச்சனையெல்லாம் ஏற்படுத்தாது. ஜெயிச்சா போதுன்றாங்க. ஏன்னா 16லேயே அவங்க வந்து டிஎம்கேவோட அலையன்ஸ் போகும்னு எதிர்பார்த்து கடைசி நேரத்தில் அவர் வந்து பழம் நழுவி பாலில் விழுதுன்னு சொன்னார் கருணாநிதி கலைஞர். அவங்க கடைசி நேரத்தில் அவர் அன்றைக்கி அடுத்த நாளே மாறி மக்கள் நல கூட்டணிக்கு போனார். அப்போயே அந்த தொண்டர்கள் வந்து டிசப்பாயிண்ட் ஆனாங்க. அவங்க அப்போயே வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும், எஸ்பெஷலி அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாலே டிஎம்கேவோட சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க டிஎம்டிகே கேடர்ஸ். 2 விஷயம், இன்றைக்கி ஆன்லோ கேடர்ஸ் இல்லை அவங்களுக்கு. தேர் ஓட் பேங்க் இஸ் வெரி ஸ்லிம், வெரி வெரி தின். 21 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி எடுத்தால் 0.045%, தட் இஸ் லெஸ் தேன் 0.5%. பட் ஒரு ஓட்டும் கணக்காகுது. ஒரு பூத்துக்கு ஒரு ஓட்டு இருந்தால் கூட எனக்கு வேணும்னு திமுக நினைக்குது இன்றைக்கி.
ஸோ அதனால் வந்து அவங்க இப்போ கோவப்பட மாட்டாங்க. மாறா வந்து இப்போ சொற்ப எண்ணிக்கையில் த ஃபியூ லெஃப்ட் அவுட் கேடர்ஸ் ஆர் வெரி நெக்லிஜிபிள் இன் நம்பர்ஸ். அவங்க சந்தோஷப்படுவாங்க. திமுக வந்து ஒரு வெற்றி கூட்டணின்ற பர்செப்ஷன் இருக்குது. அது பழநழுவி பாலில் விழுந்ததா எதில் விழுந்ததுன்றது நமக்கு தெரியாது. அன்னைக்கு அது பால், இன்றைக்கி எப்படின்றது தெரியாது. ஏன்னா அவங்க கேடர்ஸே வந்து ஏதோ சோஷியல் மீடியாவில் நான் பார்த்தேன். நான் பழம் நழுவி பாலில் விழுந்ததா பால் டாயில் விழுந்ததான்றது எலெக்ஷனில் தான் தெரியுன்றாங்க. அன்னைக்கு சொன்ன பழமொழியை வந்து இன்றைக்கி நீங்கள் பொருத்தி பார்க்க முடியாது. டைம்ஸ் ஹவ் சேஞ்ச்டு. அதுவும் நீங்கள் when you are in power there will bound to have an anti-incumbent. I agree, it's a perception wise திமுகவுக்கு வந்து அது ஒரு பூஸ்ட், சந்தேகம் இல்லை. ஏன்னா அந்த டிசிஷன் காலையில் அந்த விஷுவல்ஸ் வந்தப்போ வந்து an average ADMK cadre got disappointed. என்ன தான் டிஎம்டிகேக்கு வந்து ஓட் பேங்க் வந்து வெரி தின் அண்ட் நெக்லிஜிபிளாக இருந்தாலும் I do agree that it's a bad news for ADMK because already they are down and under. I agree. அது வந்து ஒரு பர்செப்ஷன் வாரில் முதல்ல ஜெயிக்கணும். லைக் எனி ஜென்ரல் who is going to a war, he has to win a first perception war, then only the actual war. தேமுதிகவை எவ்வளோ தான் வந்து நையாண்டி பண்ணவங்களாக இருந்தாலும், குறைச்சி மதிப்பிட்டு மட்டம் தட்டினவங்களாக இருந்தாலும், அவங்க அந்த டிசிஷனை எடுத்தாங்கன்னும் போது ஆவரேஜ் ஏடிஎம்கே கேடர் ஃப்ரம் டாப் டு பாட்டம் they were disappointed and they were saddened. It's true. அது உண்மை தான். நீங்கள் சொன்ன மாதிரி டிஎம்கே கூட்டணி வந்து ஒரு வீக்காக ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால இப்போ தேமுதிகவையும் சேர்த்துட்டாங்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஓட் பேங்க்கும் உங்களுக்கு ரொம்ப கம்மி. 1% கிட்டத்தட்ட 1%க்கு கீழே அப்படிங்கிறது. பொதுவாக இந்த மாதிரி ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறது 65 to 70% நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த 1%ஓட அந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ பெருசாக இருக்கும், அந்த மேக்னிடியூட் என்னவா இருக்கும், இது எந்த அளவுக்கு டிஎம்கேக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? லுக், you have to understand one thing. அதாவது வந்து இட்ஸ் கோயிங் டு பி பிட்டர்லி fought எலெக்ஷன். இது வந்து இட்ஸ் அ ஃபைட் டு த ஃபினிஷ். இந்த எலெக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் ஐ டூ பிலீவ் தட் இன் அ 4 corner ஃபைட் டிஎம்கேக்கு அட்வான்டேஜ் நான் நம்புகிறேன். ஸ்டில் ஐ பிலீவ். பட் டிஎம்கே ஹை கமாண்டுக்கு வந்து தே டோன்ட் வாண்ட் டு டேர்ன் எனி ஸ்டோன் அன்டர்ன்ட். ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ 76-year-old ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டி கவர்மெண்ட் ஆஃப் இது இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து தோன்றுன ரீஜனல் பார்ட்டிஸ்லேயே அலைவாக இருக்கக்கூடிய ஒரே பார்ட்டி டிஎம்கே தான். அகாலிதள் மாதிரியான பார்ட்டிஸ் வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், அது 1901 1900 வந்தது, த டான் ஆஃப் 20th century. பட் இவங்க வந்து டிஎம்கே வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து இன்றைக்கி அலைவாக இருக்கக்கூடிய த ஒன்லி பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து டிஎம்கே தான், போத் அட் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். அண்ட் இட்ஸ் அன் அவுட் அண்ட் அவுட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அவங்க இந்த 76 இயர்ஸில் 26 இயர்ஸ் நம்ம தான் பவரில் இருந்திருக்காங்க. 50 years அவுட் ஆஃப் பவர். A regional party out of power for 2/3 of its லைஃப் எக்ஸிஸ்டன்ஸில் வந்து அவளோட ஆயுளில், இப்போதைய ஆயுளில் 3/2 பங்கு அதிகாரம் இல்லாமல் 3/1 பங்கு தான் அதிகாரத்தில் இருந்திருக்காங்கன்னா மற்ற பார்ட்டியாக இருந்தால் காணாமல் போயிருக்கும். தட் ஷோஸ் த ரெசிலியன்ஸ் ஆஃப் டிஎம்கே. அவங்களோட பார்ட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பார்ட்டி ஹைரார்கி, பார்ட்டி அப்பாரட்டஸ் அவங்க ஹேண்டில் பண்ணுறது, பார்ட்டி டாக்குமெண்ட்ஸ், பார்ட்டி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறது, இட்ஸ் சம்திங் ஒண்டர்ஃபுல். அதாவது வந்து என்ன சொல்லப்போனால் இட்ஸ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள் ஃபார் ஹவு டு ரன் சக்ஸஸ்ஃபுல்லி எ ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டி. இந்தியா மாதிரி பன்முகத்தன்மை கொண்ட ஒரு தேசத்தில், பல மொழிகள் பல ஜாதிகள் இருக்கக்கூடிய தேசத்தில், அது ஒரு பிராந்திய கட்சியாக இருந்தாலும் ஒரு பிராந்திய கட்சியை வந்து வெற்றிகரமாக எப்படி ரன் பண்ணுறது, தோத்தாலும் ஜெயித்தாலும் வைப்ரண்ட்டாக எப்படி வச்சுருக்குன்றது, உயிர் துடிப்புடன் எப்படி வச்சுருக்கணும், எப்படி பார்ட்டி அஃபேர்ஸை ரன் பண்ணணும், பார்ட்டி டாக்குமெண்ட்ஸை க்ளீனாக வச்சுருக்கணும், எப்படி பார்ட்டி ரெஜிஸ்டர்ஸ் ஒழுங்காக வச்சுருக்கணும், மெம்பர்ஷிப்பை வந்து எப்படி கரெக்டாக வச்சுருக்கணும், ஃப்ரம் ஒரு கிராம ஒன்றிய அளவுலேருந்து மாநில அளவு வரைக்கும் அப்படின்றதுக்கெல்லாம் வந்து ஒன் ஹேஸ் டு லேர்ன் ஃப்ரம் டிஎம்கே. இப்போ சமீபத்தில் கூட வந்து டிஆர்எஸ்லேருந்து நான் ரீஜனல் பார்ட்டிஸை பற்றின ஒரு ஸ்டடி பண்ணும்போது ஒரு கிட்டத்தட்ட 7-8 மாதத்துக்கு மேலே சென்னைக்கு வந்து ஆர்எஸ் பாரதி அவங்க அமைப்பு செயலாளர்லாம் பார்த்து தே ஹேட் அ வெரி டீட்டெயில்டு டிஸ்கஷன். அதுக்கு பிறகு அவங்க சொன்ன ஒப்பீனியன்ஸ்லாம் வந்து எவ்வளோ ரீஜனல் பார்ட்டிஸை நாங்கள் பார்த்துருக்கோம், பட் டிஎம்கே மாதிரியான ஒரு வைப்ரண்ட் டெக்ஸ்ட் புக் கேஸ் ரீஜனல் பார்ட்டின்றது எங்கேயுமே இந்தியாவில் கிடையாதுன்றாங்க. ஸோ த பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி வைப்ரண்ட் அண்ட் ரோபஸ்ட். அவங்க வந்து பவருக்காக என்ன வேணால் செய்வாங்க, அது தப்பு நம்ம சொல்ல முடியாது. ஆஃப்டர் ஆல் எவ்ரிதிங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வார். ஸோ இது 10 வருஷம் பவர் இல்லாமல் இருந்தப்போ 21 இருந்த அட்வான்டேஜ் இன்றைக்கி இல்லை. பிகாஸ் வாட் எவர் அச்சீவ்மெண்ட்ஸ் யூ ஹாவ், நீங்கள் என்ன சாதனைகளை பண்ணியிருந்தீங்கனாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே 5 years பொறுத்து மக்கள்கிட்ட போகும்போது தேர் வில் பி ஆன்டி இன்கம்பன்சி. அது அவங்களுக்கு நல்லா தெரியும். அண்ட் மோர் ஓவர் வந்து அவங்க ரிப்பீட்டடாக இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டில் வந்து ரிப்பீட்டடாக ஐ வாஸ் டோல்டு தட் அவங்க டிஎம்கே ஹை கமாண்ட் எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஃபேமிலி வந்து ரிப்பீட்டடாக எவ்ரி 10 daysக்கு ஒரு தடவை சர்வீஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க, கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டே இருக்காங்க. The results are not completely satisfactory to them. That's what I was told. திரும்ப அவங்க எடுக்கிற சர்வீஸில் 15 நாளைக்கு 20 நாளைக்கு முன்னால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும்
90 சீட்டுக்கு மேலே ஆன் தேர் ஓன் அவங்களுக்கு வரல. திஸ் இஸ் வாட் ஐ வாஸ் டோல்டு. ஸோ அது வந்து எவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணாலும், ஒரு ரெயின்போ அலையன்ஸ் கூட இருந்தாலும், அப்போசிஷன் இன் ஷாம்பிள்ஸ், மீடியா கம்ப்ளீட்லி, பட் இது இவ்வளோ இருந்தாலும் கிரவுண்டு வேறு, இதையும் மீறி நம்ம வி மே பி வாட்டட் அவுட் அப்படின்றது அந்த ஃபீலிங் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்க 24 ஹவர்ஸும் 365 டேஸும் வந்து ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு க்ஷணந்தோறும்னுவாங்க, அவங்க வந்து வெற்றியை பற்றி மட்டுமே யோசிக்கிறாங்க. ஸோ when you have that much 100% concentration on your goals, most probably you will win. ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். பட் ஸ்டில் அவங்க வந்து இவ்வளோ அட்வான்டேஜஸ் தான் பக்கம் இருந்தாலும், சாதனைகள் இருக்குது, அப்போசிஷன் கொலாப்ஸ், பட் ஸ்டில் திங்ஸ் மே கோ ஹேவயர், திங்ஸ் மே கோ ராங், திங்ஸ் மே கோ தி அதர் வே அரவுண்ட் அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. அந்த காஷியஸ்னஸ் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதில் தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் வந்தாலும் கட்சியில் சேர்த்துக்கிறது, ஏடிஎம்கேலேருந்து யார் வந்தாலும் சேர்த்துக்கிறது, ஓபிஎஸ் உட்பட சேர்த்துக்கிறது. யூ லுக் அட் த டிஎம்கேஸ் வீக்னஸ். எ பர்சன் லைக் ஓபிஎஸ் who commands just 0% loyalty. அந்த கம்யூனிட்டி ஓட்டு கூட ஒரு ஒன்றும் பெருசாக வராது. And his stature is that he is a former chief minister for 3 terms. Over a period of 14-15 years, he held the post for 3 terms. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அவர் சிஎம்மாக இருந்திருக்காரு. 1.5 வருஷம் வெவ்வேறு ஒகேஷனில் சீஃப் மினிஸ்டராக இருந்த ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அதோட ஆர்ச் ரைவல்கிட்ட எப்படி போய் சேர முடியும்? Don't you think this is nauseating to the core? இது முடைநாற்றம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அவரை ஏன் டிஎம்கே சேர்த்துக்கணும்னு விரும்புது? யார் வந்தாலும் உள்ளே சேர்த்துக்கணுன்ற முடிவுக்கு ஏன் வரீங்க? That shows their jittery in spite of all these things. But still, it's an out and out a political party. They will do anything, they will go down to any level to retain power. அவங்களோட பலம் பலவீனம் ரெண்டுமே அவங்களுக்கு தெரியுது. ஸோ திஸ் இஸ் அ சினாரியோ. இப்போ இது வந்து உங்களுக்கு, பட் இட்ஸ் ஸ்டில் I believe, I assess that 4-corner fight is always advantageous for DMK. But the one grey area is that, or dark area maybe for DMK's, from DMK's perspective, is that look, when you are in power, anti-incumbents will bound to surface. அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்றது தான் we have to wait and watch. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அவேர் ஆஃப் லைக் என்ன நடக்குது, எது உங்களுக்கு ப்ளஸ், எது அவங்களுடைய வீக்னஸ், இது எல்லாமே தெரியக்கூடிய பட்சத்தில் தான் இப்போ சில இடங்களில் அந்த எலெக்ஷன் டைமில் வந்து சில கான்ஸ்டிடியூன்சிஸ் வந்து மேபி கிட்டத்தட்ட ஒரு 15-20 கான்ஸ்டிடியூன்சி லெஸ் தென் 5% மார்ஜினில் இருக்கக்கூடிய அந்த இடங்களில் அந்த டிஎம்டிகே சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மைக்ரோ லெவல் இன்ஜினியரிங்லாம் சொல்கிறாங்களே சார், அந்த மாதிரி விஷயங்களில் டிஎம்டிகே சப்போர்ட் பண்ணுங்கிற ஒரு அட்வான்டேஜ் அவங்க எடுத்துக்கிறாங்களா? டெஃபினட்டாக. சி ஈச் ஓட் கவுண்ட்ஸ்ன்ற நான் இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 0.045%, which is less than 0.5%, less than 1%, less than 50% of that 1%. which is 5%, 0.5%, not 1, 0.5% வச்சு 6%, கொஞ்சம் கீழே. ஓகே, மேக் இட் 6% வச்சுக்கோங்களேன். விச் மேட்டர்ஸ் பிக் இன் அ ஜென்ரல் எலெக்ஷன். ஒரு ஓட்டில் இப்போ ஒரு பூத்துக்கு ஒரு ஓட்டு இருக்குன்னு அவங்கள பற்றி சொல்கிறாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு எனக்கு தெரியாது. அது கூட வேணும் எனக்கு. ஏன்னா நீங்கள் விசி 30 ஓட்டு 40 ஓட்டில் தோக்கலாம், ஜெயிக்கலாம். நம்ம ராதாபுரம் கேஸில் எஸ். நீங்கள் அகெயின் இட்ஸ் அ பர்செப்ஷன். அவங்க அந்த இப்போ தெலுங்கு ஸ்பீக்கிங் பீப்புளோட ஓட்ஸ் சில ஏரியாஸில் அவங்களால வரும் அப்படின்லாம் அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. நஷ்டம் ஒன்றும் கிடையாது தேமுதிக உள்ளே வரதால். லாபம் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஸோ when you have that ஆஸ்பெக்ட்னும் போது நீங்கள் வந்து அது 100% அவங்களால நமக்கு லாபம் இல்லைன்ற சினாரியோ கிடையாது. there will be some advantage, a very tiny advantage. ஒரு 10 சீட்டு உங்களுக்கு வந்து மார்ஜினை டிசைட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த எலெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து பிட்டர்லி ஃபாட் எலெக்ஷன், ஃபைட் எலெக்ஷன் அது வந்து. அப்போ உங்களுக்கு வந்து நெக்கு வரும்பொழுது வந்து ஒரு 10 சீட்டு இவங்களால் டிசைடிங் ஆகுது அப்படின்னும் போது டிஎம்கே ஹஸ் காட் ஸோ மச் ஸ்டேக்ஸ், தே காட் பைல்ஸ். அவங்களுக்கு வந்து தே காட் ஃபுல் ஆஃப் வந்து ஷீட்ஸ் ஆஃப் மணி பவர், மசில் பவர், மீடியா பவர் எல்லாமே இருக்குது அவங்களுக்கு. ஸோ தே வாண்ட் டு ஹாவ் ஈச் அண்ட் எவ்ரி ஓட். அதனால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அது ஒரு என்னோட அசஸ்மெண்ட் ஒரு 10 கான்ஸ்டிட்யூன்சிஸில் கூட வந்து அவங்க ஒரு கான்ட்ரிபியூட்ரி ஃபேக்டராக இருக்கலாம். டிசைடிங் ஃபேக்டர் இல்லை, கான்ட்ரிபியூட்ரி ஃபேக்டர். இந்த க்ளோஸ்லி கண்டெஸ்ட் எலெக்ஷன் வந்து இட்ஸ் அட்வான்டேஜ் டிஎம்கே. இட்ஸ் எ லாஸ் ஃபார் ஏடிஎம்கேன்றதை நான் ஒத்துக்கிறேன். டிஎம்டிகேக்கு ஒன்றுமே இல்லைன்னு அவங்கள நம்ம மட்டம் தட்டி நக்கல் பண்ணி தான் பேசுகிறாங்க எல்லாருமே. அது உண்மையாக இருந்தாலும் கூட அவங்க அறிவாலயம் போய் கையெழுத்து போட்டாங்கன்னு வந்த செய்தி வந்தப்போ வந்து ஏடிஎம்கே மென் அண்ட் விமன் வேர் டிசப்பாயிண்டட், இன்க்ளூடிங் ஏடிஎம்கே லீடர்ஷிப் வாஸ் சேடன்ட். அவங்க வந்து
போனால் போட்டுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. பிகாஸ் தேர் ஆர் ஹியூஜ் டிமாண்ட்ஸ் ஃப்ரம் டிஎம்டிகே. ஆனால் சிவராத்திரி அன்றைக்கி அவங்க வேலுமணியும் அவங்களும் ஒன்றா அந்த இதில் ஃபங்க்ஷனில் இருந்தப்போ வந்து த பாப்புலர் பிலீஃப் வாஸ் ஷி வாஸ் கிராவிடேட்டிங் டுவர்ட்ஸ் ஏடிஎம்கே. பட் 48 ஹவர்ஸில் அது மார்ச். பட் அப்படி பார்க்கணுமா சார்? அப்படி இல்லைன்னா டிஎம்டிகேவை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக ஆன்டி டிஎம்கே ஓட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா ஆரம்பத்தில் நம்ம பார்க்குறோம் அவங்களுடைய அந்த கல்யாண மண்டபம் இடித்ததில் ஆரம்பித்து வடிவேலு அவர்களை வச்சு பேச வச்சாங்க டிஎம்கேங்கிற ஒரு கிளைம் இருக்குது. அப்படி கண்டினியூஸாக டிஎம்கேக்கும் டிஎம்டிகேக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அது ஒரு எதிர் மறையாக தான் இருந்தது. அப்படி பார்க்கக்கூடிய பட்சத்தில் இந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டை இவ்வளோ நாள் வாங்கினவங்க இப்போ டிஎம்கேலே போய் சேரும்போது அது டிஎம்கே கன்வெர்ட் ஆகுமா அல்லது அது அதிமுகவுக்கு போகுமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு இல்லையா சார்? இல்லைங்க, அந்த பழைய ஓட் பேங்கெல்லாம் டெப்ளீட்டட், கம்ப்ளீட்லி டெப்ளீட்டட். ஒரு 5%லேருந்து 7.5% வரைக்கும் வந்து 2009 லோக்சபா எலெக்ஷனில் நியர்லி 10%க்கு போனார். அதுவே அந்த 10%ஏ 2011 ஜெயலலிதாவோட அவர் போகும்போது வந்து இட் ஹஸ் கான் டவுன் டு 7.2%. ஏன்னா ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேரும் எதிர்த்து வந்ததால் தான் வந்து அவருக்கு 10% போச்சு. ஒருத்தரோட ஜாயின் பண்ணும்போது 7.2%, அப்பயே 2% குறையுது. 2011க்கு பிறகு அவர் கம்ப்ளீட்லி வந்து அவர் வந்து கீழே தான், இறங்க முகம் தான். He was at its peak இல்லையா 2011ல? Because 2011 was not peak, it was 2009 which was peak, almost 10%. தனியாக நின்னதால் 9 point something, okay, make it 10%. அது வந்து உங்களுக்கு வந்து 2011ல் வந்து 7.2%, it has gone down from 10% to 7% or 9% to 7%. அதுக்கு பிறகு அவருக்கு வந்து 2014, 16, 19, 21, 24 எல்லாமே அடி சரியான அடி உங்களுக்கு வந்து. இந்த ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க் இப்போ இருக்கக்கூடிய அவருடைய வாக்கு வங்கியில் பெரிய அளவெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது குறைஞ்சிடுச்சு. இன்ஃபேக்ட் 2016லேயே அந்த ஓட் பேங்க் அது 3%, 4% அது டிஎம்கேவோட போகணுன்னு தான் விரும்பினாங்க. ஏன்னா பவர் வேணும் கையில். அதனால் வந்து இன்றைக்கி எடுத்திருக்க ஸ்டாண்ட் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சொற்ப வாக்கு வங்கியில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. தட் இஸ் நாட் கோயிங் டு பி அன் இஷ்யூ. பிகாஸ் விஜயகாந்த் இம்செல்ஃப் டைலாகை ஓப்பன் பண்ணி தான் கடைசி நேரத்தில் வந்து அது சக்ஸஸ் ஆகாமல் போச்சு. அவரே வந்து 2016ல் பழம் நழுவி பாலில் விழுதுன்னு கலைஞர் சொன்னப்போ அப்பயே அவர் திமுகவோட பேச ஆரம்பிச்சிட்டார். அதனால் அப்பயே அதை வந்து இன்ஃபேக்ட் பல இடங்களில் அவங்க கேடர்ஸ் டிஎம்கேவோட ஒர்க் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் திமுகவோட போகாமல் மக்கள் நல கூட்டணிக்கு போனப்போ தேவர் டிசப்பாயிண்டட், பார்ட்டி வாஸ் ரவுட்டட் கம்ப்ளீட்லி. அதனால் ஆன்டி டிஎம்கே தான் அவரோட பார்ட்டியோட கோர் ஓட் பேங்க்ன்றதெல்லாம் வந்து அவுடேட்டட் கான்செப்ட், இன்றைக்கி கிடையாது அது. நம்பர் 2, அந்த ஓட் பேங்க்கும் இன்றைக்கி கிடையாது. இஸ் கமாண்டிங் ஜஸ்ட் 0.045% போது ஃபியூ கான்ஸ்டுவன்சிஸில் ஃபியூ தௌசண்ட்ஸ் இருக்கலாம், ரெஸ்ட் ஆஃப் த கான்ஸ்டுவன்சிஸில் ஹண்ட்ரட்ஸ் ஆர் ஈவன் இட் மே பி a double digit. பழம் நழுவி பாலில் விழுதுனா என்ன அர்த்தம்னா அவங்க பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க, சமம் ஏதோ ஒன்று நடுப்புற வந்து காட் பேக் ஃபயர்ட் அண்டு அது ஃப்ரக்டிஃபை ஆகாமல் போச்சு. இன்ஃபேக்ட் இஸ் ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் வாஸ் 16ல் ஒரு திமுகவோட போவாது. 16ல் ஒரு திமுகவோட போயிருந்தால் அவர் கட்சியும் காப்பாற்றப்பட்டிருக்கும், தமிழ்நாடு அரசியலும் மாறி இருக்கும். அவர் 11th ஹவரில் பல்ட்டி அடித்து மறுபடியும் மக்கள் நல கூட்டணியோட போனார். அதோட விளைவு தான் வந்து அவர் கட்சியும் வைப்ட் அவுட் ஆச்சு, தமிழ்நாடு பாலிடிக்ஸும் கம்ப்ளீட்லி டர்ன் அரவுண்ட் ஆச்சு. முந்தானேத்தி வரைக்கும் இப்போ ஆளும் கட்சி எதிர்த்து பேசிகிட்டு இருந்தவங்க, விமன் சேஃப்டி எல்லாம் இஷ்யூ பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருந்தவங்க, இதுக்கு அப்புறமாக அவங்க தேர்தல் பரப்புரையில் திமுகக்கு ஆதரவாக பேசணும், திமுகக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லணுங்கிறதெல்லாம் எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்க? சகஜங்க, இது ஒன்றும் இல்லை, அவங்க மட்டும் பண்ணலங்க இந்த தப்பை. நேற்று வரைக்கும் திட்டிட்டு மறுநாள் காலையில் போய் சேர்ந்துப்போம். அது ஓரளவு வாக்கு வங்கி உள்ள கட்சியாக இருந்தால் ஜெல்லாகிறது கஷ்டம். வாக்கு வங்கியே இல்லாத கட்சிக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. வெரி வெரி நெக்லிஜிபிள் தான் அவங்களோட ஓட் பேங்க்ன்றது. அதனால் வந்து தோஸ் திங்ஸ் ஆர் நாட் கோயிங் டு பி அன் ஹிண்ட்ரன்ஸ்னுவாங்க. இன்னொன்றுங்க, அவங்க இந்த 5 வருஷத்தில் ஆன்டி டிஎம்கே ஆன்டி கவர்மெண்ட் எதுவுமே பண்ணதில்லை. எப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆடி ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை விடுவாங்க. இந்த 5 இயர்ஸில் வந்து அவங்களோட பாலிடிக்ஸ்ன்றது ஆல்மோஸ்ட் ஜீரோ. தீஸ் ஆர் ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வித் நில் பாலிடிக்ஸ், ஆல்மோஸ்ட் நில் பாலிடிக்ஸ், டிஎம்டிகே, விஜய் இவங்கெல்லாம். அதனால் வந்து இந்த 5 வருஷத்தில் ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு எதிராக பெருசாலாம் ஒன்றும் பிரேமலதாவோ அவங்க பார்ட்டியோ எதுவுமே சொன்னது கிடையாது. பல இஷ்யூவில் அவங்களுக்கு ஸ்டாண்டே கிடையாது. அண்ட் விஜயகாந்த்ன்ற அந்த பிம்பத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி ஒரு பெர்செப்ஷன் இருக்குது. அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அந்த பையன் விஜய் பிரபாகரன் ஓரளவு ஒரு டஃப் ஃபைட் கொடுத்தாரு, அதனால் வந்த ஒரு பூஸ்ட் தான் இது. அதை நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றுமே கிடையாது பார்ட்டிக்கு. அங்கேயும் இப்போ பிரச்சனை இருக்கே சார், காங்கிரஸும் அதே கூட்டணியில் இருக்காங்க, இவங்க 2 பேரும் இல்லை அது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. அது வந்து அவங்க வந்து அந்த ஒரு கான்ஸ்டுவன்சியை வச்சுலாம் இவங்க ஒன்றும் காங்கிரஸ் பிரச்சனை பண்ண போகிறது கிடையாது. ஒன்ஸ் நம்பர்ஸ் கேமில் எல்லாம் செட்டில் டவுன் ஆகி அலையன்ஸில் கையெழுத்து போட்டு கேன்வாஸுக்கு போயிட்டாங்கன்னா இது எல்லாமே மறந்துடும். ஜெயிக்கணுன்றது ஒன்று மட்டும்தான் குறியாக இருக்கும். ஜெயிச்ச பிறகு அடுத்த நிமிஷம் பிரிச்சுன்னு சண்டை போடுவாங்க, அது வேறு விஷயம். பட் இந்த ரன் அப் டு த எலெக்ஷன் இதெல்லாம் ஒன்றும் ஹிண்ட்ரன்ஸாக இருக்கவே இருக்காது. அதுதான் மோர் நம்பர்ஸ் அவங்களுக்கு இந்த அலையன்ஸில் டிஎம்கேக்குள்ளே அந்த பர்செப்ஷன் வாரில் வந்து அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க.
10 சீட்டு கொடுத்தாலும் 10 சீட்டும் ஜெயிப்பீங்க, 30 சீட்டு கொடுத்தா அப்போ 20 சீட்டு தோப்பீங்கன்ற கணக்கில் வந்துடுச்சு அவங்களுக்கு. த லெஸ் நம்பர்ஸ் யூ ஹேவ் மோர் சான்சஸ் ஆஃப் வின்னிங் த எலெக்ஷன்ஸ். அதனால் வந்து இந்த இஷ்யூஸ்லாம் அங்கே ஒன்றும் பிரச்சனையாகவே வராது. மாணிக்கம் தாக்கூருக்கும் விஜய் பிரபாகரனுக்கும் நடந்த பிட்டர் ஃபைட்டெல்லாம் வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு பி அன் இஷ்யூ. அதெல்லாம் சார்ட் அவுட் ஆகிடும். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே கூட்டணியை பார்க்கும்போது அது ஃபுட்போர்ட் அடிக்கிறதையும் தாண்டி ஓவர் க்ரௌடட் மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. அது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்காது? அது ஒரு ஏன்னா யாரை கேட்டாலும் டபுள் டிஜிட் சீட்டுங்கிறாங்க, முஸ்லீம் லீக் கூட 5 சீட்டுக்கு நாங்கள் கேட்போம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் அவங்க வந்து டபுள் டிஜிட் தான் நாங்கள் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த சீட்டை பிரித்து கொடுக்குறதுலையோ அல்லது அதுக்குள்ளேயே இப்போ காங்கிரஸ், டிஎம்டிகே இந்த மாதிரி கட்சிகளுக்குள்ளார ஒரு ஸ்மூத்தாக விஷயங்கள் போகிறதுக்கு அதை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதையோ இந்த எலெக்ஷனில் இது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குமா ஸ்டாலின் அவர்களுக்கு? இருக்காது, அது இஷ்யூ கிடையாது. த ப்ராப்ளம் இஸ் அலைன்ஸ்க்குள்ள நம்பர்ஸ் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அது பிரச்சனை கிடையாது. டிஎம்கேக்குள்ளே இவ்வளோ பேரை உள்ளே சேர்க்கறதால டிஎம்கேக்குள்ளே இருக்க ஈக்குவலிபிரியம் எப்படி டிஸ்டர்ப் ஆக போகிறதுன்றது தான் பிரச்சனை. நம்பர்ஸ் கேமில் ஸ்டாலினுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குன்றாங்க. ஒரு அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லாருமே தேவர் அலர்ட்டட். மேபி காங்கிரஸோட ஒரு சிக்கல் இருக்கலாம், அதுவும் சார்ட் அவுட் பண்ணிவிடுவாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். நம்பர்ஸ் ஒன்றும் பிரச்சனையே இருக்காதுன்னு தான் நான் நம்புகிறேன். மேபி எக்ஸப்ட் காங்கிரஸ், அதுவும் சார்ட் அவுட் ஆகிடும்ன்றது தான் தட்ஸ் வாட் மை ஹன்ச் இஸ். பட் த ப்ராப்ளம் இஸ் எனக்கு தெரிஞ்ச இத்தனை பேர் உள்ளே கொண்டு வரதால, எஸ்பெஷலி ஏடிஎம்கேலேருந்து நிறைய பேர் உள்ளே வரதால டிஎம்கேக்குள்ளே இருக்க ஒரு ஈக்குவலிபிரியம் கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகிருக்குது. அது இந்த எலெக்ஷனில் காட்டாட்டியும் வரும் நாட்களில் டிஎம்கேக்குள்ளே மேசிவ் டிஸ்டர்பன்சஸை ஏற்படுத்த தான் போகுது. நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து இப்போ 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் இருந்தவனுக்கு சேலஞ்சராக ஏடிஎம்கேலேருந்து வந்தவனை கொண்டு வந்து நிறுத்தி போடும்போது ஆல்ரெடி வென் தேர் வேர் 4-5 ஃபேக்ஷன்ஸ் வித்தின் த பார்ட்டி, ஏடிஎம்கேலேருந்து வரும்போது அந்த ஈக்குவலிபிரியம் கம்ப்ளீட்லி டிஸ்டர்ப் ஆகுது. இன்ஃபேக்ட் த சேலஞ்ச் டு டிஎம்கே மே நாட் பி இன் திஸ் எலெக்ஷன், பட் இந்த கமிங் சக்ஸஸ்ஃபுல் இயர்ஸில் வந்து வெளியிலேருந்து இஷ்டத்துக்கு ஆளுங்களை உள்ளே கொண்டு வருது. செட் கரெக்ட்லி ஃபுட்போர்டில் பார்ட்டி பஸ்ஸு போகுது, ஓவர்லோட் ஆகுது. பஸ் ஓவர்லோட் ஆனால் என்ன ஆகும்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. தட்ஸ் நேச்சர்ஸ் லா. ஃப்ராக்மெண்ட் ஆகிடுச்சின்ற ஒரு ஐ won't call it is fragmented now. Now they are all unitedங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து they are closing the ranks. ஜெயிக்கணுங்க, அதுக்கு திமுகவுக்குள்ளே எல்லாரும் ஒன்றா ஆகிட்டாங்க. இப்போ ஒன்றா அப்படி இல்லாதவங்களும் ஒன்றுபடுத்தப்படுவார்கள். அவங்கள பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் வரும்போது போத் த ஃபேமிலி, ஃபஸ்ட் ஃபேமிலி அண்ட் த பார்ட்டி எவ்வளோ சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் they will close the ranks. அதனால் அது ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. இந்த எலெக்ஷனில் இந்த ஈக்குவலிபிரியம் கூட டிஸ்டர்ப் ஆகாமல் பார்த்துப்பாங்க. ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் திஸ் கோயிங் டு பி வெரி பிக் ப்ராப்ளம். எனிவே சக்ஸஸ் இஸ் சக்ஸஸ். இந்த ஒரு ஜெயிச்சு பவரை ரீட்டைன் பண்ணிட்டாங்கன்னா கலைஞர் கூட செய்யாத சாதனை. ஆஃப்டர் த அட்வென்ட் ஆஃப் ஏடிஎம்கே 2 சக்ஸஸிவ் டேர்ம்ஸை ஸ்டாலின் ரன் பண்ணாருன்ற ஒரு பெயர் தான் அவருக்கு வரும். இட் வில் பி டெஃபினெட்லி எ ஃபெதர் இன் இஸ் கேப், நோ டவுட். அதுக்கு வாய்ப்புகளும் அதிகம். திஸ் 4 கார்னர் ஃபைட் டிஎம்கேக்கு தான் வாய்ப்பு அதிகம் தான் நான் இன்னமும் உறுதியாக நம்புகிறேன். அன்லெஸ் சம்திங் கோஸ் சம்வேர் வெரி சீரியஸ்லி ராங். அவங்களுக்கு வந்து அதனால் இந்த ப்ராப்ளம் ஃபுட்போர்டுன்றது சரியான வார்த்தைங்க. ஓவர்லோடுன்னு நான் சொல்லுவேன். நான் வெஹிக்கிள் ஓவர்லோட் ஆச்சுன்னா என்ன ஆகுன்றது எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த எலெக்ஷன் தப்பிச்சிருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஒரு பெர்செப்ஷன் அவங்க க்ரியேட் பண்ணிட்டாங்க தானே சார்? ஏன்னா அவங்க தான் தொடர்ந்து எல்லா கட்சியுமே நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம்னு சொல்லிட்டு இருந்தால் கூட அவங்க கண்டினியூஸாக 2.0 அப்படிங்கிறத முன்னிறுத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அதை வலு சேர்க்கறதுக்கான எல்லா விஷயங்களும் அவங்க தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தானே தெரியுது. எக்ஸாக்ட்லி, யூஆர் ரைட். அதான் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பர்செப்ஷனை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க, உங்களுக்கு வந்து பதிய வைக்கிறாங்க. 2.0 கன்ஃபார்ம்டு எலெக்ஷன், டன் டீல். 24 இஸ் அ டன் டீல்னு மோடி சொன்ன மாதிரி 26 இஸ் அ டன் டீல்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. சான்சஸ் ஆர் பிரைட் ஃபார் தட், மறுக்க முடியாது. பட் எலெக்ஷன்ஸ் ஆர் ரிஸ்கி கேம் அன்லெஸ் த ரிசல்ட்ஸ் ஆர் டிக்ளேர்டு. நம்ம ரொம்ப ஃபோர்த் கம்மிங்காக எதையும் சொல்ல முடியாது. ப்ராபபிலிட்டி தியரி படி பார்த்தீங்கன்னா தே ஹாவ் பெட்டர் சான்சஸ் ஆஃப் ரிட்டைனிங் பவர். வெற்றி பெற்று ஆட்சியை மு.க. ஸ்டாலின் தக்க வைத்துக் கொள்வதற்கு சாத்தியக்கூறுகள், வாய்ப்புகள் அதிகம் என்று நான் நம்புகிறேன். Plan your next summer escape with Grand Royal Tours. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.